செம்மையாக இருக்குது, மாசாக இருக்குது. அவர் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸே வேறு மாதிரி இருக்குது. ரோமாஞ்சம் பார்த்துட்டு இது வந்தீங்கன்னா ஃபன்னு அதே மாதிரி செம்மையாக இருக்கும். அவர் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸே வேறு மாதிரி இருக்கும் ப்ரோ. பாஃபா மிரட்டிட்டார் செம்மையாக. அதுதான் இப்போ செகண்ட் ஹாஃப் ஸ்லோன்ற மாதிரிலாம் சொன்னாங்க, அப்படிலாம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் சூப்பராகவே இருக்கும். எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். கண்டிப்பாக 4/5 கொடுக்கலாம். எல்லாம் மாசாக இருக்கும். ரோமாஞ்சம் விடவே இது நல்லா இருக்கு. ஃபைட் சீக்வன்ஸ்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. ஜான்விக் ஸ்டைலில் செம்மையாக பண்ணியிருக்காங்க. பிஜிஎம் செம தூக்கலாக இருக்குது. கரெக்டாக அந்த ஃபைட் சீக்வன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஃபாஃபா செம்மையாக கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட்டு மாசாக பண்ணுவார். காமெடியும் நல்லா ஒர்க் ஆகிடுறது. செகண்ட் ஆஃப் லைட்டாக கொஞ்சம் ட்ராக் ஆகும், அவுட் ஆஃப் கண்டென்ட். பட் ஆனால் முடியறப்போ சூப்பராக இருக்குது. ஃபகத் ஃபாசில் ஆக்டிங் செம்மையாக இருந்துச்சு. இப்படி படம் அந்த படத்தில் வந்து லைக் இப்போ வர எல்லா மலையாள படம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. செகண்ட் ஹாஃப் நல்லா தான் ப்ரோ இருக்குது, எந்த இதுவும் இல்லை, செம்மையாக தான் இருக்குது. மியூசிக் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ரேப்லாம் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சூப்பர். கிளைமேக்ஸ் தான் ஒரு ஃபைட்டோட சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஃபகத் ஃபாசிலோட யூஸ்வல் சைடு எப்பவுமே சைக்கோ மாதிரி நடிப்பார்ல, அது நல்லா இருந்துச்சு. அவர் தான் அவரோட ஆக்டிங் தான் நல்லா இருந்துச்சு. இல்லை அவரோட கிரேசி சைடை ஒரு வாட்டி காமிச்சிருக்காங்க, அவ்வளோதான், வேறு எதுவும் நல்லா இருந்துச்சு. ஆவேசமான் ரொம்ப நல்லா தான் ப்ரோ இருந்தது. டிஃப்ரெண்டாக எடுத்திருக்காங்க. ஃபகத் ஃபாசிலோட ஒரு டிஃப்ரெண்ட் வெர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். பிளாட் வந்து ப்ரிடிக்டபிள்னெல்லாம் சொல்ல முடியாது, அது பாட்டு மாறிக்கிட்டே இருக்கும். அதனால் ஃபன்னாக தான் இருந்தது ப்ரோ. ஆக்டிங் தான் ப்ரோ, எல்லாரும் செம்மையாக பண்ணியிருந்தாங்க. யாருமே வந்து அதில் இருக்கிற ஒரு சின்ன பின்னாடி இருக்க வில்லன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ கரெக்டாக அவங்க ரோல் பண்ணியிருந்தாங்க. சொன்னாலும் நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ்னு ஒன்று இல்லை ப்ரோ, அதில் கிளைமேக்ஸ்னு ஒன்று கிடையாது. நீங்கள் போய் படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். நல்லா எடுத்துக்கிறாங்க ப்ரோ, சத்தியமாக சொல்கிறேன். கிளைமேக்ஸாக இருந்தாலும் சரி, ஃபைட் சீக்வன்ஸ் நல்லா எடுத்துக்கிறாங்க. அவனுக்கு கரெக்டாக அந்த ஃபைனலில் வந்துட்டு ஸ்பாயில் ஒன்றும் பண்ணல, கரெக்டான சீக்வன்ஸ் தான் சொல்லுவேன். மலையாளிஸ் ஓட ஜான் விக்னு சொல்லலாம், அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறாங்க. காமெடி எல்லாம் நல்லா ஹிட்டாக தான் இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நான் ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணேன். செகண்ட் ஹாஃப் வந்துட்டு என்னடா கதையை முடிஞ்சிச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லன்னு பார்த்தேன். ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்துட்டு அந்த அளவுக்கு கரெக்டாக மெயின்டைன் பண்ணி முடிச்சிட்டாங்க. சில டைம்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாயிருக்கும், செகண்ட் ஹாஃப் சொத்து போகாமல். ஆனால் 2 ஹாஃபும் நல்லா தான் இருந்தது. அதில் ஒரு பிரச்சனையும் எனக்கு தெரியல. நான் மலையாளி தான், ஸோ எல்லா படமும் நான் பார்த்து தான் இருக்கேன். ஸோ அதெல்லாம் இது ஆல்வேஸ் தே ஹேவ் அ தி கோட். அந்த ஸ்டோரியை வந்துட்டு மூவியை வந்துட்டு இவால்வ் பண்ண வைப்பாங்க. ஸோ அதால் எப்போயுமே அவங்களது ஹிட்டாக தான் இருக்கும். எனக்கு ஐ லைக் இட், ஐ லவ் இட் அ லாட் சொல்லலாம். ஃபிலிம் நல்லா தான் இருக்குது. லாஸ்ட் வரைக்கும் காமெடியாக தான் இருந்தது. காமெடி எதிர்பார்த்து வரணுவங்களுக்கு சூப்பராக காமெடி நல்லா இதாக ஒத்து போகும் மாதிரி தான் இருக்குது. ஹீரோயின் இல்லை இதில், காலேஜ் ஃபிலிமாக தான் இருக்குது. காமெடியான்னு சொல்லி வரணுவங்க நல்லா சூப்பராக பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப் லாஸ்ட் வரைக்கும் நல்லா காமெடியாக தான் இருக்குது. ஆனால் ஒரு காலேஜ் லைஃப் தான், பார்த்துக்கலாம். மியூசிக் எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. மியூசிக்னு சொல்கிறதுக்கு இதில் சாங்குக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கல, ஆனால் காமெடிக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டூடெண்ட்ஸு காலேஜில் போய் படிக்கிறதுக்கு எப்படியெல்லாம் இந்த வழி மாறி போவீங்களோ அதெல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. ஃபகத்தோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்பெல்லாம் இல்லை, ஒன்று என்ஜாய் பண்ணுறது தான் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. ஃபுல் ஓட்டும் போது எல்லாம் இருந்துச்சு. அப்பெல்லாம் ஒன்றுமே கிடையாது, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு சொல்ல அப்படின்னு சொல்லுவேன். படம் நல்லா இருந்துச்சுங்க. ஒரு சீன் கூட போர் அடிக்கல, நல்லா இருந்தது. இல்லை அவங்க ப்ராக்ரஸ் ஆகிட்டே தான் இருக்காங்க, நல்லா ஒரு இதில் பண்ணுறாங்க, ஒன்றும் பண்ணல. ரொம்ப உங்களை எதுவுமே ஏமாத்தலை, ஆடியன்ஸ் ஏமாத்தாமல் நல்லா எடுத்திருக்காங்க படத்தை. செகண்ட் ரெண்டுமே, அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே நல்லா தான் இருந்துச்சு. எல்லாமே இல்லை ஸ்டோரின்னு இல்லை, படம் வந்து ஒரு ஐடியாவாக தான் படம் நல்லா இருக்கு. இல்லை ப்ரோ, காமெடி நல்லா இருக்கு. எதுவும் இல்லை, நல்லா இருக்கு. ஆவேசம் தான் சூப்பராக இருந்துச்சு. ஃபாசில் டிஃபரெண்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குது. நம்ம ஃபுல் என்டர்டைன்மெண்ட் அடிப்படையாக இருக்குது. மியூசிக் சூப்பர், சுஷின் ஷாம் அண்ணா சூப்பராக இருக்குது படம். வெரைட்டியாக இருக்குது, அந்த ஆக்ஷனு எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. வெரைட்டி கதை நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இது இருக்குது, ஆனாலும் சூப்பராக இருக்குது. கிளைமேக்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது. பார்க்கறது வேறு லெவலு ப்ரோ, அடிப்பொலி தான். நல்லா இருந்துச்சு ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. The most beautiful program. Yes, I think it's a very enjoyed, very super fight, super BGMs. ഓൾസോ വെൽ ഫാസിലാണ് എനിക്ക് ഇഷ്ടപ്പെട്ടത്. പിന്നെ ഹിപ്സ്റ്ററിൻ്റെ വരവ് എല്ലാവർക്കും ഇഷ്ടപ്പെട്ടു. നല്ലൊരു എൻട്രിയാണ്. ചെറിയൊരു ലാഗ് ഉണ്ടെങ്കിലും സെക്കൻഡ് ഹാഫ് ചെറിയൊരു ലാഗ് ഉണ്ട്. ബാക്കിയൊന്നും കുഴപ്പമൊന്നുമില്ല. ആക്ടിങ് അമേസിങ്, മ്യൂസിക് BGM സൂപ്പർ. ഫീൽ എൻ്റർടൈൻമെൻറ്റ് പാടാം, ടോട്ടലി എൻ്റർടൈൻമെൻറ്റ്. നല്ല സിനിമയായിരുന്നു, കുഴപ്പമൊന്നുമില്ല. നല്ല കോമഡി ഉണ്ട്. സെക്കൻഡ് ഹാഫ് കുറച്ച് ഇതായിപ്പോയി, കുറച്ചും കൂടെ ഇതാക്കണമായിരുന്നു. മ്യൂസിക് കുഴപ്പമില്ല, നല്ല മ്യൂസിക്, നല്ല ആക്ടർ. படம் சூப்பராக இருக்குது, அடிபொலி. നമ്മളെല്ലാവരും ഒരുമിച്ചാണ്ട് நல்லா இருக்குது படம். ഈക്വലായി இருக்கு. രോമാഞ്ചം കൂടുതൽ കോമഡി പടമായിട്ടാണ് ഉള്ളത്. ഇത് കൂടുതൽ ആക്ഷൻ സീൻസ് ഒക്കെ ഉണ്ട്, അതൊക്കെ നന്നായിരിക്കുന്നു. കോളേജ് സീൻസ് ഒക്കെ നന്നായിട്ടാണ് ഷൂട്ട് ചെയ്ത്. ഒരു ഇങ്ങനെ റിവെഞ്ച് എടുക്കുന്ന മാതിരി അതൊക്കെ നന്നായിരുന്നു. ക്ലൈമാക്സ് ഒക്കെ ഓക്കെ ആയിരിക്കും. മ്യൂസിക്കും കുഴപ്പമില്ല, നല്ലതാണ്. ഫാമിലി ഓഡിയൻസ് ഇருக்கு. കൂടുതലാ സ്റ്റുഡൻസ് ആയിരിക്കും കൂടുതലും பார்க்குறது. ഇപ്പം எமோஷ்னல் காமெடி மாதிரி இருக்குல்ல, ரொம்ப ஆக்ஷன் ஃபிலிம் மாதிரி
இதாக இருக்குது. நல்ல படம், எல்லாம் അടിപൊളിയായിട്ട് ചെയ്തിട്ടുണ്ട്. റേറ്റിംഗ് 10/10 തന്നെ കൊടുക്കാം. നല്ല പടം. പിന്നെ സോങ്സ്, പിന്നെ ഒരു ലേഡി ആക്ടർ ഇല്ല, ആ ഒരു കുഴപ്പമേ ഉള്ളൂ. പക്ഷേ അതില്ലാതെ തന്നെ പടം ഒക്കെയാണ്. പിന്നെ ദ ഡയലോഗ്, എടാ മോനെ, ആ ഡയലോഗാണ് അതിൽ കയറുന്നത്. നല്ല പടം. നോ എല്ലാവരും പറയുന്നുണ്ട് ലാഗ് ഉണ്ടെന്ന്, പക്ഷെ അങ്ങനെ വലിയ ലാഗൊന്നും ഇല്ല. സംഭവം കഥ മാറ്റി മൊത്തം. പിന്നെ ഇവർ എതിരായി, പക്ഷേ കുറച്ചുകൂടെ എൻഡിങ് എന്താണെന്ന് അറിയില്ല. സെക്കൻഡ് പാർട്ട് വരും. ഈക്വൽ അങ്ങനെ പറയാൻ പറ്റും. അടിപൊളിയാ, നല്ല. ഫഹദ് ആണ് ഏറ്റവും കൂടുതൽ നല്ല ആക്ടിങ് വന്നേ. അല്ല ഓക്കെ. മ്യൂസിക് സുഷിൻ ശ്യാമിന്റെ മ്യൂസിക് എല്ലാം നല്ല. ആക്ടിങ് പക്ക. ഫാമിലിയെ കണ്ടിട്ടല്ലേ? മോസ്റ്റ്ലി നമ്മുടെ ഏജിക്ക് ഉള്ളത് പറ്റും. ഫാമിലി ഉണ്ടാവില്ലായിരിക്കും. അത് സപ്പോർട്ട് ചെയ്യുന്നവരെ ഇരിക്കും. എന്ന് വെച്ചാൽ എങ്ങനെ മൂവി ഇഷ്ടമില്ലാത്തവർക്ക് ചിലപ്പം ഫാമിലി ആയിട്ടുള്ള